48ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசி. பின்பு யோசேப்பு தன் இருவரையும் கொண்டு வந்து யாக்கோபுடைய கூடாரத்துக்குள்ள வருது ஆசீர்வாதம். ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் கூடாரத்திலிருந்து அவர் வெளியே வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஈசாக்குடைய கூடாரத்துக்குள்ள ஏசாவும் யாக்கோபும் போய் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ யாக்கோபுடைய கூடாரத்துக்குள்ள யார் வர்றது? யோசேப்பு யாரை கூட்டிட்டு வராரு? எப்ராயிம் மனசே கூட்டிட்டு வராரு. இந்த எப்ராயிம் மனசே யாரு? யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்தவர்கள். ஆனா இந்த பசங்களை கூட்டிட்டு வரத்துக்கு முன்னாடியே, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, யோசேப்பு கூட்டிட்டு வந்து ஆசீர்வதிங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடியே யாக்கோபு சொல்ற ஒரு வார்த்தை, அந்த வாசிங்க, 5வது வசனம் வாசிங்க. நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர், ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்பிராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள். ஏன் இப்படி சொல்றாரு திடீர்னு? நான் எகிப்துக்கு நீங்க வரத்துக்கு முன்னாடியே, நான் இங்க வரத்துக்கு முன்னாடி உனக்கு இங்க 2 பேர் பிறந்துட்டாங்கல்ல, இந்த 2 பேருமே யாருடைய குமாரர்? என்னுடைய. அது எப்படி இஸ்ரவேலுக்குள்ள புறஜாதியார் வரலாம்? ஏங்க யோசேப்புடைய பசங்க புறஜாதியாரா? எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசேப்புடைய மனைவி யாருன்னா எகிப்து தேசத்து பெண். அதுவும் யாருடைய பெண்ணா? எகிப்து தேசத்து ஆசாரியனுடைய பெண். அவங்க ஊர்ல சொன்னா பூசாரி. ஆசாரியன்னா நம்ம பிரதான ஆசாரியன் கிடையாது, அவங்க ஊர்ல அது பூசாரி. அந்த எகிப்து கோயிலுக்கு அவர் என்னவா இருக்கிறாரு? ஆசாரியன். அங்கே ஆசாரி கூடாரம் இருந்துச்சு கிடையாது. அந்த ஊர்ல இருக்கிற ஏதோ ஒரு விக்கிரகத்துக்கு அவர் என்னவா இருக்கிறாரு? பூசாரியா இருக்கிறாரு. பூசாரி விட்டு பொண்ணதான் எங்க என்ன பண்றாங்க? கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. யாருக்கு? யோசேப்புக்கு. ஏங்க இப்ப இந்த பிள்ளை ஏத்துக்கலாமா? இல்லைங்க, மனைவி தான் புறஜாதி, இவர் யார் தான்? எபிரேயர் தான், இஸ்ரவேல் தான். ஏன் ஏத்துக்கூடாதா? ஆண்டவர் தான் சொன்னாரு, ஆகார் எகிப்து தேசத்து பெண் தான் இல்ல. இத்தனைக்கும் ஆகாருக்கும் சாப்நாத் பனேயாவுக்கும் என்ன வித்தியாசம்? அது யோசேப்பின் மனைவிக்கும் ஆகாருக்கு என்ன வித்தியாசம்னா, ஆகார் எகிப்தை விட்டு எங்க வந்துட்டாங்க? ஆபிரகாம் கூட வந்துட்டாங்க. வந்து கிட்டத்தட்ட அவங்க ஒரு 10-20 வருஷம் வாழ்ந்துட்டாங்க அவரு கூட. ஆனா அவங்க பையனை ஏத்துக்க மாட்டேன்ட்டார் ஆண்டவர், அனுப்பிடுன்ட்டாரு. ஆனா யோசேப்புடைய மனைவி இஸ்ரவேலுக்குள்ள வரவே இல்லை. அந்த அம்மா கானானுக்கு வரவே இல்லை. அந்த அம்மா பிறந்தது, வளர்ந்தது, வாழ்ந்தது, செத்தது எல்லாம் எங்க தான்? எகிப்திலே தான். யோசேப்பு கூட சொல்றாரு, நான் செத்துருவேன், என் எலும்பை என்ன செய்யுங்க, அங்க கொண்டு போங்க. அப்ப டோட்டல் ஃபேமிலியுமே செட்டில்டு இன் ஈஜிப்ட். அப்ப எப்படி இவன் பிள்ளைங்களை மட்டும் ஏத்துக்கிறாரு, அவன் மகளை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? எப்படி இது வருது அப்படின்னு சொல்லி யோசித்த போதுதான் இப்ப நீங்க அடுத்த வசனம் வாசிங்க, 14வது வசனம், ஆதியாகமம் 48:14 வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாய் இருந்தும் தன் இடது கையை மனாசேயுடைய தலையின் மேலும் வைத்தான். இப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ யாக்கோபு எப்படி வச்சிருக்கிறாரு கையன்னு கேட்டீங்கன்னா, இப்படி வச்சிருக்கிறாரு. இப்போ யோசேப்புக்கு இது வருத்தமாக இருந்ததுன்னு வசனம் சொல்லுது. அந்த இடத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 17வது வசனத்துல, தகப்பன் தன் வலது கையை எப்ராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியமா இல்லாதபடியினால். யோசேப்புக்கு என்ன ஆசை? மூத்த பையன் மூத்த ஆசீர்வாதத்தை பெறணும், இளைய பையன் இளைய ஆசீர்வாதத்தை பெறணும். அப்பா இப்ப என்ன பண்ணிட்டாரு? மாத்தி வச்சுட்டாரு. மாத்தி வச்சுட்டு இளையவன் மேல வந்துருவான், பெரியவனும் மேல வருவான், ஆனா இளையவன் அவனுக்கு மேல வருவான். 2 பேரையும் மாத்தி இப்படி கையை வச்சுட்டாரு. வச்ச உடனே யோசேப்புக்கு வருத்தம். அப்படி அல்ல தகப்பனே, கையை மாத்தி ஆடல, அப்படி வைங்க. அவன் சொல்றான், இல்லை எனக்கு தெரியும், நான் ஒன்றும் மாத்திலாம் வீரண்டெல்லாம் வைக்கல, நான் ஒரு காரணத்தோட தான் கையை அப்படி வச்சேன். ஏன்? ஆகாருடைய பையன் இஸ்மவேல் எகிப்தியனாய் இருந்து உள்ளே வர முடியாம போனதுக்கு காரணம், நான் உள்ளே வந்து உன் பையனை எனக்குள்ள சேர்த்துக்கொள்வதற்கு ஒரு காரணம் இருக்கு. இஸ்ரவேல் புறஜாதியாருடைய ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் சுதந்திரித்து இந்த இஸ்ரவேலுக்குள்ள ஒரு சிலுவை வர வேண்டும், இந்த கிராஸ் வரணும். இந்த கிராஸ் வந்தாதான் வெளியே இருக்கிறதான புறஜாதியான் உள்ளே வர முடியும். கிராஸ் வராம புறஜாதியான் உள்ளே வரவே முடியாது. அந்த கிராஸ் யார் மூலமா வரணும்? இஸ்ரவேல் மூலமா வரணும். இஸ்ரவேலுக்குள்ளே இயேசு யூதா கோத்திரத்தில் பிறந்து அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சிலுவை வந்து சிலுவையின் மூலமாக புறஜாதியராக நீங்களும் நானும் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் அங்க வரல? அங்க சிலுவை வரல. எங்க சிலுவை வரல? அங்க இஸ்ரவேல் வந்தாதான் அதுல சிலுவை வரும். இஸ்ரவேல் வராம சிலுவை வராது.
ஆபிரகாமுடைய பையன் இஸ்மவேல் ஏன் உள்ள வர முடியல, புறஜாதியார் உள்ள வர முடியாம இருந்ததுக்கு என்ன காரணம்? 4000 வருஷமா புறஜாதியார் இருக்கிறாங்க, அவங்க உள்ள வர முடியாம என்ன காரணம்? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்தப்படாதது. எப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டதோ, எப்பொழுது சிலுவை பூமிக்குள்ளே வந்ததோ, அதிலிருந்து இருதரத்தாரையும் அவர் ஒப்புரவாக்கி புறஜாதியார் உள்ளே வருவதற்கு வழிவகையை கர்த்தர் செய்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப புரியுதுங்களா? அந்த 3 கூடாரத்துக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம். 3 கூடாரமும் இன்டர் கனெக்டட். அந்த கூடாரம் புறஜாதியாருது, இந்த கூடாரம் இஸ்ரவேலருது. இந்த 2 கூடாரத்தையும் ஒன்னா இணைக்கிறது எங்க இருக்குன்னா யாக்கோபின் கூடாரத்துக்குள்ள இருக்கு. யாக்கோபு, நான் ஒரு காலத்துல எங்க அண்ணங்கிட்ட வந்து வாங்கிட்டு வந்துட்ட ஆசீர்வாதத்தை, உண்மைதான். இஸ்ரவேல் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொண்டது உண்மைதான். ஆனால் அந்த இஸ்ரவேல் வழியாகத்தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பூமிக்குள்ளே கொண்டு வந்தார். சிலுவை யாக்கோபின் வழியாக, இஸ்ரவேல் வழியாக உலகத்துக்குள்ளே வந்தது. அல்லேலூயா. இப்ப சொல்றான், இது 2 எனக்குள்ள வரும். 2 கோத்திரம் எங்க வந்துரும்? எனக்குள்ளே வந்துரும். இப்ப போய் பாருங்களேன், புதிய எருசலேம்ல 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1 முதல் 8 வசனத்துல இஸ்ரவேல் கோத்திரத்தை பத்தி சொல்லுவாங்க. இஸ்ரவேல் கோத்திரத்தை பத்தி சொல்லும்போது அதுல மிக முக்கியமான ஒரு கோத்திரம் உள்ளே வந்துடும். மனாசே கோத்திரம் உள்ள வந்துடும். தான் கோத்திரம் வெளியே போயிடும். தான் கோத்திரம் நீக்கப்பட்டு புறஜாதி கோத்திரம் ஆகிய மனாசே கோத்திரம் எங்க வந்துருச்சு? உள்ளே கொண்டு வரப்பட்டது. இதுக்கு பின்னாடியும் நிறைய சத்தியம் இருக்கு. இஸ்ரவேல் கோத்திரத்துல 12 பேரு, இவங்க 2 பேரு, மொத்தம் எத்தனை ஆச்சு? 14 பேரு. ஆனா எத்தனை பேர் தான் இருக்கணும்? 12 தான் இருக்கணும். இப்ப பின்னாடி வந்த 2ல் 1 உள்ள வந்துருச்சு. எப்ராயிம் வெளியே போயிருச்சு. உள்ள யார் வந்துட்டா? மனாசே வந்துட்டாரு. ஏற்கனவே இருந்த தான் கோத்திரம் வெளியே போயிருச்சு. ஏற்கனவே இருந்த 12ல் 1 போயிருச்சு. தான் கோத்திரம் என்னவா மாறிடுச்சு? விரியன் பாம்பு குட்டியா மாறி பிசாசின் கோத்திரமா மாறிடுச்சு. அது வெளியே போயிருச்சு. பின்னாடி சேர்த்து கொள்ளப்பட்ட 2 கோத்திரத்துல 1 போயிட்டு 1 தங்கிருச்சு. மொத்தம் 12 ஆயிருச்சா? அப்போஸ்தலர்களை பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் 12 பேர் கர்த்தர் செலக்ட் பண்ணுவாரு, சரிதானா? 13ஆவதா மத்தையாவை செலக்ட் பண்ணுவாங்க சீட்டு போட்டு. 14ஆவதா பவுல் உள்ள வருவாரு. மொத்தம் 14 பேர். 14ல் ஏற்கனவே இருந்த 12ல் 1 யூதாசு பிசாசா மாதிரி வெளியே போயிட்டான். அவன் பிசாசா இருக்கிறான், வெளியே போயிட்டான். சீட்டு போட்ட மத்தையா உள்ள வரல, பவுல் உள்ள வந்துட்டாரு. 12 பேர் தான் இருப்பாங்க கணக்கு. அல்லேலூயா. அந்த 12 இந்த 12 கரெக்டா இருக்கும். இப்போ இந்த 3 கூடாரத்துக்குள்ள புறஜாதியார் அவர்கள் வந்து வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இஸ்ரவேலர்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் யாக்கோபின் மூலமாக இஸ்ரவேலும் புறஜாதியாரும் சேர்ந்து வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் சுதந்திரத்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை என்னையும் அந்த கூடாரத்துக்குள்ள கொண்டு வரத்துக்கு ஆபிரகாம் காலத்துல வெளியே போயிட்டோம், கொண்டு போயிட்டோம். இன்னைக்கு வானம் என்கிறதான அந்த கூடாரத்திற்குள்ள, வானத்துல கூடாரம் இருக்கா இல்லையா? ஒரே ஒரு வசனம் வாசிங்க, முடிக்கலாம். வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 15:5 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த கூடாரத்துக்குள்ள தான் நீங்களும் நானும் உள்ளே வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நான் சொல்றது இப்ப பூமிக்குரிய நியாயப்பிரமாண கூடாரம் இல்ல, வானத்துல ஒரு கூடாரம் இருக்கிறது, சாட்சியின் கூடாரம். அந்த கூடாரத்துக்குள்ள இஸ்ரவேலும் புறஜாதியாரமாகிய நீங்களும் நானும் இணைந்து இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு பிறகு வந்த, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும், சிலுவை மரணத்திற்கு பிறகு வந்த நாம் அத்தனை பேரும் ஒருமித்து அவருக்குள்ளே போய் நிற்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போக வானத்தில் அவரோடு கூட காணப்பட போகிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு முன்னாடி மரித்த இஸ்ரவேலர்கள் அவர்கள் நியாயப்பிரமாணக்காரர்கள், அவர்கள் அதுல வர முடியாது. யாக்கோபின் கூட அதுல வர முடியாது. யார் வர முடியும்? சிலுவைக்கு பின்னாடி வந்த 2 பேர். இந்த 2 பேரும் எங்க வந்துருவாங்க? அங்கே வந்து நிற்பாங்க. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வானத்துக்குரிய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கையில வைத்திருக்கிறார். எவ்வளவு தூரம் முன்குறிச்சிருக்கிறார் புறஜாதியாரை பாருங்க. எவ்வளவு தூரம் கர்த்தர் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. என்னமோ புறஜாதியார் வந்து இயேசு காலத்துக்கு பிறகுதான் நம்ம அபிஷியலா உள்ள வந்திருக்கிறோம். ஆனா உங்களை பத்தின என்ன பத்தின திட்டம் ஆதி காலத்துல இருந்து கர்த்தருக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. எப்போ கொண்டாந்து இருக்கிறாரு? ஆபிரகாம் காலத்துல இருந்து, மனாசே காலத்துல இருந்து கர்த்தர் உள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட மகத்துவம் இருக்கு. ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன், என்ன விலை கொடுத்தாவது அந்த மேலான ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். உங்களை இந்த பூமிக்குரியதை காட்டி, இம்மைக்குரியதை காட்டி, உங்க மாம்ச இச்சைகளுக்குரியதை காட்டி, இந்த மாம்சத்துல இருக்கக்கூடியதான ஆசாபாசங்கள், இந்த பூமியில இருக்கக்கூடியதான மேன்மையான காரியங்கள், பட்டம், பதவி, புகழ், பணம், ஆஸ்தி, சம்பாத்தியம்,
இந்த உலகத்துல இருக்கிறதான கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இந்த பூமியில இருக்கிற எதை கொண்டு வந்து கொடுத்தாலும் அத்தனையும் உதறி தள்ளிவிட்டு நான் பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறாரு, அதை நான் சுதந்திரத்துக்கு கொண்டு போகிறேன். அதான் பவுல் சொல்றாரு, எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடருகிறேன். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாம் கண்களை மூடுவோம் தேவ சமூகத்துல. நீ கூடாரத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வா. இந்த பூமியில நியாயப்பிரமாண கூடாரம் நிறைய இருக்கு. நிறைய சபைகள் இன்னும் நியாயப்பிரமாணத்தை போதிச்சுக்கிட்டு இருக்குது. உன்னை கர்த்தர் இப்படி ஆக்குவார், அப்படி ஆக்குவார், அதை செய்வார், இதை செய்வார்னு சொல்லி உன் ஆத்மாவுக்கு தேவையான செய்தியை கொடுக்காதபடி உன்னை இந்த பூமியிலேயே ஆசீர்வாதமா வைக்கும்படி பேசுறாங்க. உங்களுடைய என்னுடைய கான்சென்ட்ரேஷன் முழுக்க முழுக்க அந்த மேலான நட்சத்திரத்தை நோக்கி தான் இருக்கணும். கொஞ்சம் கூடாரத்தை விட்டு வெளியே வந்துருங்க. நீங்க உள்ளே இருந்தீங்கன்னா ஒரு குறுகின ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு தெரியும். அந்த கூடாரத்துக்குள்ள எல்லாம் இருக்கும், வீட்டுக்குள்ள எல்லாமே இருக்கும், தங்கம் இருக்கும், வெள்ளி இருக்கும், எல்லாமே இருக்கும். பாருங்களேன், அந்த கூடாரத்துக்குள்ள அத்தனையும் இருக்கும், வைடூரியம் இருக்கும், எல்லாமே இருக்கும், சாப்பாடு, ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். ஆனா அது அந்த லிமிட். ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் வெளியே வா, உன்னை நான் எப்படி மாத்த போறேன் தெரியுமா? அன்லிமிட்டெட் பிளஸிங், வானத்துக்குரிய பிளஸிங், மகிமைக்குரிய ஆசீர்வாதம். இஸ்ரவேல் ஜனங்களோட உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது மோசேக்கு கிடைச்சதெல்லாம் என்ன தெரியுமா? காடையும் கண்மலையிலிருந்து தண்ணியும் மண்ணாவும் இதுதான் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. மோசே அவங்கள விட்டுட்டு கொஞ்சம் மலைக்கு மேலே வா, கொஞ்சம் அப்படி மேலே ஏறி வா, அங்க என்ன கிடைக்கும்? ஆண்டவரே வார்த்தை உனக்கு கிடைக்கும். அங்க என்ன கிடைக்கும்? காணக்கூடாத தேவனை, அதர்சனமானவரை முகமுகமாய் நீ அங்கே பார்க்க முடியும். அங்கே உனக்கு என்ன கிடைக்கும்? சர்வ வல்லமை உள்ள தேவன் உனக்கு ஒரு சிநேகிதனை போல அங்கே மாறுவார். உனக்கு அங்கே என்ன கிடைக்கும்? நீ செத்தா கூட உன்னை அடக்காராதனை பண்றவர் ஜீவனுள்ள தேவனாக இருப்பார். உனக்கு அங்க என்ன கிடைக்கும் தெரியுமா? நீ அங்கே நிற்கினா உன்னை பத்தி எங்க யார் பேசினாலும் அவர் இறங்கி உனக்காக வழக்காடுவார். அது மேல இருக்கிற ஆசீர்வாதங்க. கீழே எல்லாரோடையும் நீயும் மண்ணா சாப்பிடலாம், எல்லாரோடையும் உட்காந்து நீங்களும் கண்மலை இருக்கிற தண்ணீரை குடிக்கலாம், எல்லாரோட நீங்களும் இங்க உட்காந்து அற்புத அடையாளங்களை பார்க்கலாம். அது கீழானது. உங்களை ஆண்டவர் அது இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை விட மேல ஆனது ஒண்ணு இருக்குது. எல்லா சீஷரோடையும் போகும்போது அற்புத அடையாளங்கள் நடக்கும். எல்லா சீஷரோட போகும்போது பிசாசுகள் ஓடும். எல்லா சீஷர்களும் சொல்லுவாங்க, எல்லாம் ஓடிச்சு, அதை பார்த்தோம், இதை பார்த்தோம், 5000 பேருக்கு அப்பம் பெருகுச்சு, ஓ the miracle God அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் உண்மைதான். இப்ப சொல்றாரு பேதுரு யோவானை பார்த்து, என் கூட கொஞ்சம் அப்படி மேல வாங்க. எங்க மேல வாங்க, கொஞ்சம் நம்ம மர்ருவ மலைக்கு போவோம். அங்க போனா அவர்கள் பார்க்க முடியாத எலியாவை உன்னை பார்க்க வைப்பார். அவர்கள் பார்க்க முடியாததான மோசேயை உன்னை பார்க்க வைப்பார். அவர்களுக்கு தெரியாததான இனி நடக்க போற சத்தியங்களை அங்கே உன்னை கேட்க வைப்பார். அவர்கள் காதுகள் கேட்காத எத்தனையோ சத்தியங்களை உன்னை கேட்க வைப்பார். நீ இவர்களோட உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் கிடைக்கிற சத்தியம் வேறு, நீ தனித்து மலைக்கு மேல போகும்போது உனக்கு கிடைக்கிற சத்தியம் வேறு. மகிமையின் மேல் மகிமை அது. அந்த மகிமைய அங்க போனாதான் நீ உணர முடியும். கீழ இருந்து பார்க்கும்போது உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா சொல்லுவாரு, நீ மேல ஏறி வா. ஏன் ஆண்டவரே, மேல வந்தா மட்டும் இப்ப என்ன கிடைச்சிட போது? அது கீழேயே எனக்கு சொல்லுங்களேன். கீழே இருக்கிற வரைக்கும் நான் சொல்ற காரியம் வேற, மேல வந்து நான் சொல்லக்கூடிய காரியம் வேற. நிறைய பேரு கீழே இருக்கிறதுலயே திருப்தி ஆயிட்டாங்க. கூடாரத்திலேயே they satisfied with their spiritual life. இது வரைக்கும் என்ன கிடைச்சதோ அதோட சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க. முச்செடியிலேயே அவன் தேவனை பார்த்துட்டான், மகிமைய. ஆனா அதுல அவன் திருப்தி ஆகல. மலையை பார்க்கிறான், ஜைஜாண்டிக்கான காட்சி, அதுலயும் அவன் திருப்தி ஆகல. கண்மலை ஒட்டஞ்சு தண்ணி வருது, அதுலயும் அவன் திருப்தி ஆகல. இப்ப கேட்கிறான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் உன் மகிமையை பார்க்கணும். இது வரைக்கும் பாத்திய மோசே அண்ணன், அது இல்லப்பா, இன்னும் இருக்கு உங்ககிட்ட, இன்னும் இருக்கு உங்ககிட்ட, அந்த மகிமையை நான் பார்க்கணும். அதுதான் நீ கூடாரத்தை விட்டு வெளியே வந்தா கிடைக்கும். கூடாரத்துக்கு உள்ள இருந்தீங்கன்னா இந்த உலகத்துல கிடைக்கிற மேன்மையான எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனா கூடாரத்தை விட்டு வெளியே வந்தீங்கன்னா இந்த உலகத்துல எத்தனை கோடி செலவு பண்ணாலும் கிடைக்காத மேலான மகிமையான தருணங்களை நீ கர்த்தருக்குள்ளே பெற்றுக்கொள்ள முடியும். ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களா? என்ன அப்படி மாத்துங்க ஆண்டவரே. 700 கோடி மக்கள்ல ஒருத்தனை நான் சாக விரும்பல.
700 கோடியில ஒருத்தன் தான் மோசே. அந்த 700 கோடியில ஒருத்தன் தான் எலியா. அந்த 700 கோடியில ஒருத்தர் தான் பேதுரு. அந்த 700 கோடியில ஒருத்தர் தான் யோவான். அந்த தனிப்பட்ட உங்களோடு இருக்கக்கூடிய ஐக்கியம், அனுபவம், அந்த ஊழியம், அந்த மகிமை, அப்படி நான் வாழணும் ஆண்டவரே. அந்த ஆசை இருக்குதா? அப்படி இருக்கிறவங்க நாம ஜெபம் பண்ண போறோம். கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, என்ன எடுத்து அப்படி பயன்படுத்தும் ஆண்டவரே. நான் உங்ககிட்ட வரும்போது இப்படி வரக்கூடாது ஆண்டவரே. நான் வரும்போது நீங்க தனிப்பட்ட முறையில் ஸ்தேவானுக்கு ஏந்திரிச்சு நின்று ஒரு வரவேற்பு கொடுத்தா மாதிரி அந்த பரலோகமே எங்களை பார்த்து கனப்படுத்துற அளவுக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு வரணும் ஆண்டவரே. பரலோகத்துல அப்படி யோவான் நுழையும் போது தூதன் வந்து பக்கத்துல நின்று பேசுறான். இவங்கெல்லாம் யாரும் தெரியுமா? எக்ஸ்பிளைன் பண்றான். யோசித்து பாருங்க, ஒரு பரலோக டூருக்கு போனா ஒரு தூதன் கைடு மாதிரி கூட நின்று ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரணும். அப்பனா நீங்க எவ்வளவு பெரிய விஐபி பாருங்க. ஒரு பெரிய அம்பாசிடரோ ஒரு பிரைம் மினிஸ்டரோ ஒரு நாட்டுக்கு போனா ஒரு ஆளை போட்டு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வருவாங்க அந்த நாட்டை பத்தி. அந்த மாதிரி பரலோகத்துக்குள்ள போற யோவானுக்கு ஒரு தூதன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரான். ஒரு இடத்துல தேவனே வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன ஸ்பிரிச்சுவல் லைஃப் பாருங்க. அந்த லைஃப்க்கு நீங்கள் நானும் விடுவோமா? நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான் அவரும். நம்மை போல அவரும் ஒரு மீனவராக, ஒரு வலை பின்னுகிறவராக, சாதாரண மனுஷனா வாழ்க்கையை தொடங்கினவர் தான். ஆனா முடிக்கும் போது எப்படி முடிச்சார் தெரியுமா? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக போய் உயிரோடு இருக்கும் போதே ஆவிக்குள்ள அவரை பார்க்கிற அனுபவத்துல போய் முடிச்சார். அப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் வாழணுங்க. நம்ம ஜெபம் பண்ண போறோம். விரும்புறீங்களா? அப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நான் வாழ விரும்புறேன்னு சொல்றவங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நான் அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்ப்பா, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, நீர் விரும்புகிறபடி எங்க ஆவிக்குரிய வாழ்க்கை அமையணும் ஆண்டவரே. நீர் எதிர்பார்க்கிறபடி உங்களோடு கூட நடக்கும்படி, உலாவும்படி, முகமுகமாய் பார்க்கும்படி கிருபை பாராட்டுங்கப்பா. மகிமையுள்ள கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நாங்க முடிக்கும் போது மகிமையாய் அந்த பரிசுத்த வாட்டி சொன்னது போல பறந்து புறா போல் சிறகடித்து பாடி சென்றோர் நாள் இளைப்பாறுவேன். பரலோக வாசல் பரமசியோன் குறித்து என்னை வரவேற்குமேன்னு அவங்க எதிர்பார்த்தது மாதிரி நாங்க போகும்போது ஒரு வரவேற்பு எங்களுக்கு கிடைக்கணும் ஆண்டவரே. நாங்க போகும்போது அப்படி ஒரு வரவேற்பு எங்களுக்கு கிடைக்கணும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இந்த வசனங்கள் ஆண்டவரே 30 அல்ல 60 அல்ல 100க்கு 100 பலன் கொடுக்கட்டாப்பா. கிருபையுள்ள கரத்துல தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.